வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பார்க்க போறோம். இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அடுத்தது என்ன நடக்கும்னு தெரியாம நம்மள சீட்டு முனையில உட்கார வைப்பாங்க. 2020 வெளிவந்த த இன்ட்ரூடர் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். படத்துல நம்ம ஹீரோவுக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்கு. ஆனா அவங்க மனைவி திடீர்னு இறந்து போறாங்க. கொஞ்ச நாள்லயே சின்ன வயசுல காணாம போன தங்கச்சியும் வீட்டுக்கு வராங்க. இந்த ரெண்டு சம்பவமும் அடுத்தடுத்து நடக்குது. வீட்டுக்கு வந்த தங்கச்சியால வினோதமான நிறைய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அவர் மனைவி எப்படி இறந்தாரு, வந்தது யாரு, உண்மையிலேயே தங்கச்சியா இல்லையா, வீட்டுல நடந்த குழப்பம் என்னன்னு கடைசி வரைக்கும் ரொம்ப சஸ்பென்ஸா எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட நாம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். சஸ்பென்ஸ் படத்தை விரும்பி பாக்குறவங்க மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். படத்துடைய ஆரம்பத்துல நம்ம ஹீரோ கெவின் குடும்பத்தோட கார்ல போயிட்டு இருக்காரு. வெளியே பயங்கரமா மழை பெய்யுது. அவசரமா வெளியே கிளம்பி போறாரு. அப்ப எதிர்க்க வேகமா ஒரு கார் வருது. அந்த கார் கெவினுடைய மனைவி மேல மோதுது. கெவின் பதறி போறாரு. டக்குன்னு பார்த்தா ஒரு தீம் பார்க்ல இருக்காரு. அவரை சுத்தி சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பையன் பலூனை பிடிச்சு நிக்கிறான். அதை பார்த்து பதட்டத்துல முழிக்கிறாரு. இப்ப கெவினுக்கு ஹிப்னாட்டிசம் பண்ணிருக்காங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி அவருடைய மனைவி இறந்து போயிட்டாங்க. அதனால ஹிப்னாட்டிசம் மூலியமா அன்னைக்கு நடந்ததை திருப்பி ஞாபகப்படுத்தி இடிச்சது யாருன்னு பார்க்க கெவின் முயற்சி பண்றாரு. ஆனா அப்படி பாக்குற நேரத்துல டக்குன்னு அவருடைய நினைவுகள் ஒரு தீம் பார்க்குக்கு கூட்டிட்டு போகுது. எத்தனை முறை ஹிப்னாட்டிசம் பண்ணாலும் இதே தான் ரிப்பீட் ஆகுது. அப்ப டாக்டர் கெவின் கிட்ட, இனிமேலும் நீ இதை ட்ரை பண்ண வேணாம், ஏற்கனவே நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்க, கொலைகாரனை போலீஸ் பிடிப்பாங்க, நீ தேவையில்லாம குழம்பாத, ஒழுங்கா உன் பொண்ணை பாத்துக்கன்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. கூடவே நிறைய மாத்திரையும் எழுதி கொடுக்கறாரு. கெவின் இப்போ அவருடைய அப்பா வீட்டுக்கு போறாரு. இதுக்கு முன்னாடி கெவின் குடும்பத்தோட தனியா வேற வீட்டுல இருந்தாரு. மனைவி இறந்ததுக்கு அப்புறமா அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. பொண்ணு இப்ப அங்கதான் இருக்கா. அம்மா கெவினை பார்த்து, நீ எப்பயும் வேலை வேலைன்னு இருக்காத, நேரத்துக்கு ஒழுங்கா வீட்டுக்கு வந்து உன் பொண்ணை பாத்துக்கன்னு சொல்றாங்க. அப்பாவும் அதையே கோபமா சொல்றாரு. கெவின் பொண்ணை பார்க்க ரூமுக்கு போறான். அங்க அவருடைய பொண்ணு ஓரமா ஒளிஞ்சிருக்கா. அவளுக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. அம்மா எப்ப வருவாங்கன்னு கேக்குறா. அதுக்கு கெவின், அம்மா அமெரிக்கா போயிருக்காங்க, வர ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அம்மா இறந்து போனதை அவர் பொண்ணு கிட்ட சொல்லாம இருக்காரு. அப்ப பொண்ணு, எனக்கு சில பொம்மை வேணும்னு சொல்றா. அதனால பொம்மையை எடுக்க மறுபடியும் அவருடைய வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதுமே கெவினுக்கு மனைவி பத்தின ஞாபகங்கள் வருது. 6 மாசமா அவர் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரு. மறுநாள் வழக்கம் போல ஆபீஸ்க்கு போறாரு. அப்ப அவருக்கு ஒரு போன் கால் வருது. போன்ல, நாங்க ஆர்ஃபனேஜ்ல இருந்து போன் பண்றோம், 16 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன உங்க தங்கச்சி இப்போ கிடைச்சிட்டான்னு சொல்றாங்க. இத கேட்டதும் கெவினால நம்பவே முடியல. உங்க தங்கச்சியை பத்தின தகவல் இப்பதான் கிடைச்சது, நாளைக்கு உங்களை பார்க்க வருவாங்கன்னு சொல்றாங்க. இத கேட்டு கெவினுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. மறுநாள் தங்கச்சியை பார்க்க வேகமா போறாரு. அங்க யூஜினும் வராங்க. யூஜின் தான் கெவின் தங்கச்சியோட பேரு. அவங்கள பார்த்து, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு விசாரிக்கிறாரு. நீ எப்படி தொலைஞ்சு போன, சின்ன வயசுல அன்னைக்கு நடந்தது ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. ஆனா யூஜினுக்கு ஞாபகமே இல்ல. தொலைஞ்சு போனதும் என்ன ஒரு அனாதை இல்லத்துல சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க என்ன தத்தெடுத்தாங்க. அவங்க சாகும் போதுதான் தத்தெடுத்த உண்மையை என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் தான் உங்களை தேடி வந்தேன்னு சொல்றா. அப்ப கெவின் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இருந்தாலும் சேஃப்டிக்கு கன்ஃபார்ம் பண்ண நாம ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம்னு சொல்றான். அதுக்கு யூஜினும் ஒத்துக்கிறா. டிஎன்ஏ டெஸ்டுக்கு சாம்பிள் கொடுத்து அந்த ரிசல்ட்டை ஆபீஸ்க்கு அனுப்ப சொல்றான். ஏன்னா யூஜினை பத்தி வீட்டுல அவன் சொல்லவே இல்ல. 2 நாள் ஆகுது. கெவின் காலையில எழுந்து வரான். பார்த்தா அங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சு. வீட்டுக்கு ஏன் வந்துச்சுன்னு ரிசல்ட் எடுத்து பாக்குறான். பார்த்தா டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. அப்ப கெவின் அம்மா கிட்ட, எனக்கு தங்கச்சி கிடைச்சிட்டான்னு போன் கால் வந்துச்சு, ஆனா கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு இருந்தேன், இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அவங்க அம்மா மகிழ்ச்சியில கதறி அழுகுறாங்க. உடனே யூஜினை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. 16 வருஷம் கழிச்சு பொண்ணு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டான்னு அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வீட்டுக்கு வர வச்சு அவளுக்கு பயங்கரமா விருந்து கொடுக்கறாங்க. இனிமேல் நீ எங்கேயும் போக தேவையில்லை, இங்கே இருன்னு சொல்றாங்க. அதுக்கு யூஜின், கண்டிப்பா நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செய்யறேன், அந்த வேலையை விட்டுட்டு நான் இங்கே இருக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றா. அதுக்கு அப்பாவும் சரின்னு சொல்றாரு. பொண்ணு யூஜின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. மறுநாள் யூஜின் ஆபீஸ்க்கு போய் வேலையை ரிசைன் பண்றா. அப்ப கூட வேலை செய்யறவங்க, நீங்க வேலையை விடுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, யூஜினை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இங்க இருக்கிறதுலயே அவங்க தான் பெஸ்ட் நர்ஸ்னு புகழ்ந்து தள்ளுறாங்க. யூஜின் வீட்லயே தங்க ஆரம்பிக்கிறா. அம்மா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகுறா. மறுநாள் கெவின் ஆபீஸ்ல
கிளாஸ்ல இருக்கான். பொண்ண ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர நேரம் ஆகுது. ஆனா வேலைனால அவனால வர முடியல. அப்ப யூஜின் போன் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்ல, நான் பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொல்றா. வேலையை முடிச்சிட்டு பொண்ணை பார்க்க வேகமா வீட்டுக்கு வரான். அங்க பார்த்தா பொண்ணு யூஜின் கூட விளையாடிட்டு இருக்கா. யூஜினும் பொண்ணும் உடனே ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. சாப்பிடும் போது கூட யார் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டா. ஆனா யூஜின் கொடுத்த உடனே பொண்ணு நிறைய சாப்பிடுறா. இத பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. கெவினும் யூஜின் கிட்ட எனக்கு ஓ மேல கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, ஆனா இப்போ அது இல்ல, நீ திரும்ப வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், இனிமேல் நாம ஒரே குடும்பமா நல்லபடியா வாழ்வோம்னு பேசிக்கிறாங்க. கெவின் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அப்ப டாக்டர் கிட்ட எனக்கு வீட்டுல கொஞ்சம் வினோதமா இருக்கு, யூஜினை பார்க்கும்போது ஒரு தங்கச்சி மாதிரியே இல்ல, ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருக்குன்னு சொல்றான். அதுக்கு டாக்டர் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதால உனக்கு அப்படி இருக்கும், எல்லாம் போக போக சரியாயிரும், நான் கொடுக்கற மாத்திரைய ஒழுங்கா சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. கெவினும் அந்த மாத்திரைகளை சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்ப கீழே வந்து பாக்குறான். பார்த்தா புதுசா ஒரு ஆள் வீட்டுல நிக்கிறான். யார் அது அம்மா கிட்ட இருக்கான்னு வந்து பாக்குறான். பார்த்தா அம்மாக்கு அவன் நடக்க சொல்லி தரான். அப்ப யூஜின், இவரை நான் தான் வர சொன்னேன், இவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட், ஆனா வாய் பேச முடியாது, காதும் கேட்காது, நான் வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டல்ல தான் இவரும் இருந்தாரு, அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றா. அதனால கெவினும் சரின்னு சொல்றான். ராத்திரி கெவின் தூங்குறான். மறுபடியும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன கனவு வருது. பயந்து ராத்திரி தண்ணி குடிக்க வரான். அப்ப யூஜினும் நடந்து போறா. அப்ப கெவின் அவ முதுகுல ஒரு டாட்டூவா பாக்குறான். பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மறுநாள் வழக்கம் போல சாப்பிடுறாங்க. அப்ப கெவின் அவங்க வீட்டு வேலைக்காரங்க கிட்ட, உங்களுக்கு யூஜினை பார்த்தா எப்படி இருக்கு, எனக்கு அவளை பார்த்தாலே ரொம்ப சந்தேகமா இருக்கு, அவ நடவடிக்கையே சந்தேகம் வர மாதிரி இருக்குன்னு சொல்றான். அதுக்கு அவங்க, எனக்கு அப்படி பெருசா ஒண்ணும் தெரியலன்னு சொல்றாங்க. ஆனா கெவின் அவங்க கிட்ட, எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க, அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்றான். அவங்களும் சரின்னு சொல்றாங்க. பொண்ணை கூட்டிட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு போறான். அப்ப யூஜின் கெவின் கிட்ட, நீ வர வேணாம், நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. அப்ப கெவின் வெடுக்குன்னு யூஜின் கிட்ட, நீ ஒன்னும் தேவையில்லை, நானே போறேன்னு சொல்றான். கிளம்புற நேரத்துல ஒரு போன் கால் வருது. அதனால யூஜினே பொண்ணை கூட்டிட்டு போறா. வேலைக்காரங்க அங்க வந்து, நானும் கூட கிளாஸுக்கு வரேன்னு சொல்றாங்க. கெவினை பார்த்து யூஜின் மேல நான் ஒரு கண்ணு வச்சுக்கிறேன்ற மாதிரி சிரிச்சிட்டு போறாங்க. கெவின் நேரா வேலையை முடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். மனைவி இறந்த கேஸ பத்தி விசாரிக்கிறான். ஆனா அவங்களால இடிச்சது யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. கோபத்துல கெவின் அங்க இருந்து கிளம்புறான். யூஜின் பொண்ணை கிளாஸுக்கு கூட்டிட்டு போறா. அப்ப அங்க ஒருத்தன் சாப்பிட்டு இருக்கான். பார்க்கவே பிச்சைக்கார மாதிரி இருக்கான். யூஜினை பார்த்ததுமே ஷாக் ஆகுறான். அவளை பார்த்து கத்திக்கிட்டே பின்னாடி ஓடி வரான். டக்குன்னு யூஜின் லிஃப்ட்ல ஏறி மேல போயிடுறா. வேலைக்காரங்க என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றா. ஆனா பயங்கரமா பதறி போய் நிக்கிறா. யூஜினை தேடி அந்த ஆளு மேல ஓடி வரான். அவனை பார்த்ததுமே யூஜின் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப அந்த ஆளு வேலைக்காரங்களை பார்த்து, உன் கூட ஒருத்தி வந்தாலே அவ எங்கன்னு விசாரிக்கிறான். அப்ப யூஜின் வெளியே ஓடி போறா. அதை பார்த்து அவனும் பின்னாடி ஓடி வரான். யூஜின் வேகமா கார் பார்க்கிங் போறா. பின்னாடியே இவனும் வந்து யூஜினை சரம் மாதிரியே அடிச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், நீ வந்த அப்புறம் என் வாழ்க்கையே வீணா போச்சு, நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு அடிக்கிறான். அடுத்த காட்சியில யூஜின் பொண்ணை கூப்பிட மேல வரா. வேலைக்காரங்க யார் அந்த ஆளு, என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு யூஜின் ஒண்ணும் இல்லன்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனா அவ கழுத்துல ஒரு காயம் இருக்கிறத வேலைக்காரங்க கவனிக்கிறாங்க. கீழே பார்க்கிங் போனா அங்க ஒரே கூட்டமா இருக்கு. வேலைக்காரங்க என்னன்னு போய் எட்டி பாக்குறாங்க. பார்த்தா யூஜினை தேடி வந்த ஆளு இறந்து போயிருக்கான். இத பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. வேலைக்காரங்களுக்கு யூஜின் மேல சந்தேகம் வருது. அத யூஜினும் கண்டுபிடிச்சிடா. அவங்க கிட்ட, நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை செய்றீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவங்க 5 வருஷம்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்ப நீங்களும் அந்த குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தானு கேக்குறா. வேலைக்காரங்க போன் எடுக்க பாக்குறாங்க. அப்ப சடன் பிரேக் போறா. போனு கீழே விழுது. அடுத்த காட்சியில வீட்டுல எல்லாரும் சாப்பிடுறாங்க. அப்ப கெவின் வேலைக்காரங்க எங்கன்னு கேக்குறான். அதுக்கு அம்மா, உனக்கு விஷயமே தெரியாதா, அவ லெட்டர் எழுதி வச்சு ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான்னு சொல்றாங்க. இத கேட்டு கெவின் ஷாக் ஆகுறான். அவங்கள 5 வருஷமா தெரியும், அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லன்னு சொல்றான். அதுக்கு அப்பா கோபமா, அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்றாரு. யூஜினும் அப்ப அவங்க போனதை நான் பார்த்தேன்னு சொல்றா. இத கெவினால நம்பவே முடியல. மறுநாள் போலீஸ் கெவினுக்கு போன் பண்ணி, எங்களுக்கு புதுசா ஒரு வீடியோ ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. கெவினும் அந்த வீடியோவை போய் பாக்குறான். அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா அந்த வீடியோல யூஜின் நிக்கிறா. இவளுக்கும் ஆக்சிடென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியாம குழம்பி போறான். உடனே டாக்டரை பார்த்து ஹிப்னோடைஸ் பண்ண சொல்றான். ஆக்சிடென்ட் நடந்த சம்பவத்துக்கு மறுபடியும் போறான். ஆக்சிடென்ட் பண்ண வண்டி கிட்ட வருது. யாரு கொலையாளின்னு பார்க்க கெவின் ரெடியா இருக்கான். அப்ப அவனுடைய இதய துடிப்பு அதிகமாகுது. பிளட் பிரஷரும் ஏறுது. டாக்டர் கெவினை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றாரு. அப்ப கெவின் மறுபடியும் அந்த பார்க்குக்கு போறான். அவன் தங்கச்சி தொலைஞ்சு போனால அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. கஷ்டப்பட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போறான். அங்க மனைவி அடிபட்டு இருக்கா. பக்கத்துல அவளை மோதின காரை பாக்குறான். அதுல இருக்கிற கொலையாளியும் பாக்குறான். அப்பதான் ஒரு ட்விஸ்ட். திரும்பி பார்த்தா அவன் எதிர்க்கையே யூஜின் நிக்கிறா.
கெவின் வீட்டுக்கு வரான். பார்த்தா அங்க புதுசா இன்னொருத்தி இருக்கா. யார் இவன் கேட்டதுக்கு இவ புதுசா வந்த வேலைக்காரி. அது மட்டும் இல்ல, இவ தான் பிசியோதெரபிஸ்ட கல்யாணம் பண்ணிக்க போறா. இவங்க 2 பேரும் இனிமேல் இங்க தான் வேலை செய்வான்னு சொல்றாங்க. அவளையும் யூஜின் தான் கூட்டிட்டு வந்திருக்கா. கெவினுக்கு இப்போ சந்தேகம் அதிகமாகுது. அப்ப யூஜின் கிட்ட ஒன்ன ஒரு ஆர்ஃபன்ல தத்தெடுத்தாங்களே, அந்த ஆர்ஃபன் எங்க இருக்கு, அவங்கள போய் பார்க்கலாம்னு சொல்றான். ஆனா யூஜின் சரியா பதில் கொடுக்காம பேச்ச மாத்த பாக்குறா. அப்ப அந்த வேலைக்காரி பாத்திரத்தை கீழே போடுறா. எல்லாரும் டைவர்ட் ஆகி வெளியே போறாங்க. இப்ப யூஜினுக்கு கெவின் நம்ம மேல சந்தேகப்படுறான்னு தெரிஞ்சு போச்சு. கெவின் யூஜினை பாத்துக்கிட்டு அந்த ஆர்ஃபனை நெட்ல தேடி நேர்ல போய் பாக்குறான். பார்த்தா அப்படி ஒரு ஆர்ஃபனே அங்க இல்ல. இத தெரிஞ்சு குழம்பி போறான். அப்ப இன்னொரு ட்விஸ்ட், அவன் எதிர்க்க ஒரு விளம்பரத்தை பாக்குறான். அதுல ஒரு பொண்ணு இருக்கா. அவ யார் தெரியுமா? ஆரம்பத்துல யூஜின் வேலையை விடும்போது ஒருத்தி பார்த்தோம்ல, அவதான். அந்த பொண்ணை தேடி கெவின் போறான். பார்த்தா ரோட்டோரமா வேஷம் போட்டு நிக்கிறா. அவ கிட்ட கெவின் மிரட்டி கேக்குறான். அப்ப அந்த பொண்ணு, நான் ஒரு நடிகை, அன்னைக்கு என்ன நர்ஸ் மாதிரி நடிக்க சொன்னாங்க, அதான் செஞ்சேன்னு சொல்றா. இப்ப கெவினுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, யூஜின் அவன் தங்கச்சி இல்ல, அவ வேற ஏதோ காரணத்துக்காக வந்திருக்கா. சம கோபத்துல வீட்டுக்கு வரான். யூஜினை பார்த்து, நீ யாருன்னு உண்மையை சொல்லு, உன்னை பார்த்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னை பார்த்துக்கிட்டு ஆர்ஃபனை தேடி போனேன். பார்த்தா அப்படி ஒரு ஆர்ஃபன் இல்லவே இல்ல, நீ சொன்னது எல்லாமே பொய்னு சொல்றா. உடனே அம்மாவும் அப்பாவும் கெவின் கிட்ட சண்டைக்கு வராங்க. ஆர்ஃபன் மூடுனா அவ என்ன பண்ணுவா, அவ என்னுடைய பொண்ணு, அவ மேல யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்னு திட்டுறாரு. அப்ப கெவின், எங்க கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்க, இந்த பொண்ணை நீ நடிக்க வச்சிருக்கேன்னு சொல்றான். அப்ப உடனே யூஜின் அழுது, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், நான் ஒரு நர்ஸ் கிடையாது, என்ன தத்தெடுத்தவங்க ரொம்ப ஏழை, அவங்க என்ன படிக்க வைக்கல, நான் படிக்காதவன்னு தெரிஞ்சா என்ன யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு நினைச்சதான் நான் இப்படி போய் சொன்னேன்னு சொல்லி பிளேட்டை மாத்திடுறா. உடனே அம்மா கெவின் கிட்ட சண்டைக்கு வராங்க. அவ என்னுடைய பொண்ணு, அவ இங்கதான் இருப்பான்னு சொல்லி மயங்கி விடுறாங்க. அப்ப அவங்க மூக்குல இருந்து ரத்தம் வருது. உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அப்ப யூஜின் கெவின் கிட்ட, அண்ணா என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம போய் சொல்லிட்டேன்னு சொல்றா. அப்ப கெவின், சரி பரவாயில்ல, நான் எதையும் மனசுல வச்சுக்கலன்னு தோல்ல தட்டிட்டு போறான். ஆனா கெவின் வெளியே வந்தப்பதான் தெரியுது, அவன் தோல்ல தட்டினது யூஜினுடைய முடியை எடுக்க, அத மறுபடியும் டிஎன்ஏ டெஸ்டுக்கு கொடுக்கறான். ராத்திரி வீட்டுக்கு வரான். பார்த்தா பொண்ணு ரொம்ப டயர்டா இருக்கா. அப்ப கெவின், ஏன் இப்படி இருக்க, உடம்புக்கு என்னாச்சுன்னு கேக்குறான். உடனே அந்த வேலைக்காரி வந்து, அவளுக்கு ஒன்னும் இல்ல, நல்லாதான் இருக்கான்னு சொல்றா. பொண்ணு ரோபோ மாதிரி அந்த வேலைக்காரி என்ன சொல்றாளோ அதையே சொல்றா. வேலைக்காரி பொண்ணை கூட்டிட்டு போறா. அப்ப கெவின் அவளை திட்டி அனுப்பி பொண்ணை தூங்க வைக்கிறான். வீட்டுல என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறான். ஆனா பொண்ணு யூஜினையும் வேலைக்காரியையும் புகழ்ந்து பேசுறா. கெவினுக்கு ஏன் இப்படி சொல்றான்னு ஒண்ணுமே புரியல. மறுநாள் பொண்ணை ஸ்கூல்ல விடுறான். டீச்சர் கிட்ட, மறுபடியும் கூட்டிட்டு போக நானா வருவேன், என்ன தவிர வேற யார் வந்தாலும் பொண்ணை அனுப்பாதீங்கன்னு டீச்சர் கிட்ட சொல்லி வைக்கிறான். நேரா லேபுக்கு போய் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்கறான். அப்படியே போலீஸ போய் பாக்குறான். வேலைக்காரங்க காணாம போயிட்டாங்களே, அவங்கள பத்தி தகவல் கிடைச்சதான்னு கேக்குறான். அதுக்கு போலீஸ், எங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, உங்க வேலைக்காரி காணாம போன அதே நாள் ஒரு ஆள் இறந்து போயிருக்கான், அது உங்க பொண்ணு டான்ஸ் கிளாஸ் படிக்கிற இடத்துல. இது கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, ஏன்னா அந்த ஆளு கடைசியா யூஜினை தான் தேடி வந்திருக்கான், கொஞ்ச நேரத்துல செத்து போயிட்டான், உங்க தங்கச்சி தான் கடைசியா அவனை பார்த்தான்னு சொல்றாரு. அப்ப கெவின், அவ என் தங்கச்சியே இல்ல, அவளை பத்தி நீங்க விசாரிக்கணும்னு சொல்றான். போலீஸும் வீட்டுக்கு வந்து யூஜின் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்றா. போலீஸ்க்கு அவ மேல சந்தேகமே வரல. கெவின் கோவத்துல, அவ போய் சொல்றா, அவளை விடாதீங்க, இன்னும் விசாரிங்கன்னு சொல்றான். அப்ப போலீஸ், அவளுக்கு எதிரா எந்த ஆதாரமும் ஸ்ட்ராங்கா இல்ல, ஆனா காணாம போன வேலைக்காரங்க உன்கிட்ட தான் கடைசியா போன் பண்ணிருக்காங்க, விசாரிச்சா முதல்ல உன்னதான் விசாரிக்கணும்னு சொல்றாரு. சாயங்காலம் கெவின் பொண்ணை கூப்பிட ஸ்கூலுக்கு போறான். பார்த்தா பொண்ணு இல்ல, யூஜின் வந்து கூட்டிட்டு போயிட்டா. கோபத்துல நேரா வீட்டுக்கு போறான். பார்த்தா பொண்ணு யூஜின் கிட்ட உட்காந்துருக்கா, ஒரு ரோபோ மாதிரி உட்காந்துருக்கா. அதே மாதிரி அம்மாவும் அப்பாவும் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க. யூஜின் மெதுவா 2 பேர்கிட்டயும் வந்து, அம்மா அப்பா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க, கெவினுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, அவன் சொத்துல பாதி எனக்கு வந்துருமோன்னு பயப்படுறான், அதனால தான் என் மேல சந்தேகப்படுறான், பேசாம சொத்தை எல்லாத்தையும் பேத்தி பேர்ல எழுதி வச்சிருங்கன்னு சொல்றா. உடனே அம்மாவும் அப்பாவும் சரி எழுதி வச்சிருன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அப்பா மூக்குல ரத்தம் வருது. ராத்திரி கெவின் வீட்டுக்கு வரான். பார்த்தா அப்பா அம்மா டிவி பாக்குறாங்க. ஆனா அவங்கள பார்க்க நார்மலா இல்ல, ரோபோ மாதிரி 2 பேரும் அசையாம இருக்காங்க. அங்க நடக்கிறதா பாக்குறதுக்கே ரொம்ப வினோதமா இருக்கு. கூப்பிட்டா கூட திரும்பாம இருக்காங்க. கெவின் பொண்ணை பார்க்க மேல வரான். பார்த்தா அவளும் தனியா உட்கார்ந்திருக்கா. கெவின் கிட்ட வந்து உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறான். அப்ப பொண்ணு கெவினை பார்த்து, நீ என் கிட்ட போய் சொல்லிட்ட, என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, என் அம்மாவை கொண்டதே நீ தானே கத்துறா. இத கேட்டு கெவின் உடஞ்சு போறான். கெவின் அம்மா இறந்து போனதை மறைச்சு வச்சிருக்கான். ஆனா யூஜின் வேணும்னே பொண்ணு கிட்ட சொல்லிட்டா. கெவின் இப்போ சம கோபத்துல இருக்கான். வந்து யூஜின் கண்ணத்திலேயே பலாருன்னு விடுறான். அப்ப அங்க அம்மா வராங்க. கெவினை பார்த்து, ஏன் நீ அவளை அடிக்கிற,
உன்னாலதான் அவ சின்ன வயசுல காணாம போயிட்டா, ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்கா, ஆனாலும் அது உனக்கு பிடிக்கல. ஏன்னா உனக்கு இந்த சொத்து பிரிஞ்சிருப்போன்னு பயம். உனக்கு இந்த குடும்பத்து மேல எந்த அக்கறையும் இல்ல, காசு மேல மட்டும்தான் அக்கறை. எனக்கு எல்லாமே என் பொண்ணுதான், இங்க நடந்த எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு கெவினா பயங்கரமா திட்டுறாங்க. இத கேட்டு கெவின் உடஞ்சு போறான். அழுதுகிட்டே வெளியே வரான். பார்த்தா அங்க அப்பா ரோபோ மாதிரி வந்திருக்காரு. உடனே பொண்ணை கூட்டிட்டு போறான். ஆனா பொண்ணு வர மறுக்கிறா. கெவினோட கையை கடிச்சிடுறா. அப்ப கெவின் பொண்ணை தள்ளி விட்டுறான். இப்ப மொத்த வீடுமே யூஜின் சொன்னதை கேட்டு கெவினை வெறுக்கிறாங்க. கோபத்துல யூஜினை தள்ளி விட்டுட்டு போறான். ராத்திரி கெவின் தூங்குறான். அப்ப அவன் பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. உடனே எழுந்து வெளியே வரான். பயத்துல ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு கீழே போய் பாக்குறான். ஆனா அங்க யாருமே இல்ல. அப்ப வேலைக்காரி கீழே வந்து தனியா என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. இப்ப கெவினே குழம்பி போறான். நாம பாக்குறது உண்மையா இல்ல நாம ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கோமான்னு தெரியாம குழம்பி போறான். அங்க நடக்கிறதுல எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம இருக்கான். அப்ப வேலைக்காரி முதுக பாக்குறான். பார்த்தா அவளுக்கும் பின்னாடி அதே மாதிரி பச்சை குத்தி இருக்கு. உடனே கெவின் வெளியே வரான். ஒரு ஆள் இறந்து போனார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கு தேடி போறான். ஆக்சுவலா அந்த ஆள் ஒரு கம்பெனிக்கே முதலாளியா இருந்தவரு. ஆனா இப்ப ஒரு சின்ன வீட்டுல இருக்காரு. அவர் வீட்டுல போய் பார்த்தா அவருடைய மகளை காணோம்னு போஸ்டர் இருக்கு. அப்ப கெவினுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல உங்க அபார்ட்மெண்ட்ல லைட் எரியுது, நீங்க அங்கதான் இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அப்ப கெவின் இல்ல நான் என் அப்பா வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்றான். அப்பதான் டக்குன்னு அவனுக்கு புரியுது அவன் வீட்டுல வேற யாரும் இருக்காங்க. உடனே அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் பாக்குறான். பார்த்தா வீடு திறந்திருக்கு. உள்ள போனா காணாம போன வேலைக்காரியோட பாடி இருக்கு. அத பார்த்து கெவின் ஷாக் ஆகுறான். அப்ப யாரோ அவனை அடிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா கெவினை கெட்டி போட்டிருக்கு. அவன் எதிர்க்க நிக்கிற ஆளை பார்த்து ஷாக் ஆகுறான். யாரு தெரியுமா? கெவினுடைய மனைவியை இடிச்சவன். கெவினுக்கு அப்ப மூக்குல ரத்தம் வருது. இத பார்த்தவன் ஓ மூக்குல ரத்தம் வருதா, இந்த போதை மருந்தோட டோஸ் அதிகமாச்சுன்னா இப்படிதான் ஆகும். இத வச்சுதான் உன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் நாங்க கண்ட்ரோல் பண்ணோம். ரொம்ப நாளா அவங்களுக்கே தெரியாம இதை நாங்க கொடுத்தோம். அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து காத்து வரைக்கும் இதை நாங்க கலந்து வச்சோம். இப்ப அவங்க எங்க கண்ட்ரோல்ல, நாங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்னு சொல்றான். இத கேட்டு ஷாக்கான கெவின் என்னுடைய குடும்பத்தை விட்டுரு, என்னுடைய மொத்த சொத்தை வேணாலும் எடுத்துக்கன்னு சொல்றான். அதுக்கு அவன் கெவினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உன்னுடைய சொத்தை வச்சு நான் என்ன பண்ண, நாங்க சொத்தை தேடி வரல, எங்களுக்கு தேவையெல்லாம் உன்னுடைய பொண்ணுதான் சொல்றான். இத கேட்டு கெவின் ஷாக் ஆகுறான். அப்பதான் பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு மத வழிபாட்டை சேர்ந்தவங்க. தனியா ஒரு குரூப் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட சாத்தான கும்புறவங்க மாதிரி வித்தியாசமா இருக்காங்க. இவங்களுக்கு கடவுளா ஒரு சின்ன பொண்ணை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படித்தான் ஒருத்தர் இறந்து போனார்ல, அவங்க பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா அந்த சின்ன பொண்ணு இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க தன்னைத்தானே குத்திக்கிட்டு செத்து போயிட்டா. அதனாலதான் அந்த பொண்ணுடைய அப்பா யூஜினை தேடி வந்தாரு. ஆனா யூஜின் அவரை கொண்டுட்டா. இப்ப அவங்க தேர்ந்தெடுத்தது கெவினுடைய பொண்ணை தான். உன்னுடைய பொண்ணு இப்ப எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்றான். கோபத்துல கெவின் தப்பிக்க பாக்குறான். ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை நடக்குது. கடைசியா கெவின் அவனை அடிச்சு போட்டு அங்கிருந்து ஓடி வரான். உடனே போலீஸுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றான். கெவினும் நேரா வீட்டுக்கு போறான். பார்த்தா போலீஸும் அங்க வந்துடுறாங்க. அப்ப கெவின் அவளை உடனே அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்க எல்லாம் ஒரு மத வழிபாட்டை சேர்ந்தவங்க, என் பொண்ணை கடத்த பாக்குறாங்கன்னு சொல்றான். அப்ப போலீஸ் கோபத்துல நான் இங்க வந்தது உன் தங்கச்சியை பிடிக்க இல்ல உன்னை பிடிக்கன்னு சொல்றாரு. இத கேட்டு கெவின் ஷாக் ஆகுறான். அப்ப லேப்டாப்ப காட்டுறாரு. அதுல கெவின் பொண்ணை தள்ளி விட்டது, யூஜினை அடிச்சது, ராத்திரி கத்தியோட வெளியே வந்ததுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. உன்னால இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்துன்னு சொல்றாரு. அப்ப அங்க டாக்டரும் வராரு. போலீஸ் கிட்ட கெவினுக்கு இப்போ மனநல சரியில்லை, நான் தான் அவனுக்கு மருந்து மாத்திரம் எழுதி கொடுத்தேன், அவன் வெளியே இருக்கிறது ஆபத்துன்னு சொல்றாரு. அப்ப கெவின் எல்லாருமே சேர்ந்து எனக்கு எதிராக போய் சொல்றாங்க, நான் சொல்றத நம்புங்க, வேணும்னா யூஜினை செக் பண்ணி பாருங்க, அவ பின்னாடி பச்சை குத்திருப்பான்னு சொல்றான். உடனே யூஜின் வேகமா சட்டையை கழட்ட பாக்குறா. போலீஸ் அவளை தடுத்து நிறுத்துறாங்க. கெவினை வலுக்கட்டாயமா கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அந்த டாக்டருமே அவங்க குரூப்ல ஒருத்தன் தான். கார்ல ஏத்தும் போது கெவின் நான் யூஜின் கிட்ட பேசணும், ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றான். யூஜினும் அதுக்கு ஒத்துக்கிறா. அப்ப கெவின் ஏன் இப்படி பண்ற, தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுடு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொல்றான். அதுக்கு யூஜின் எனக்கு காசு முக்கியமே இல்ல, நீ தான் எப்பயோ பணத்துக்கு பின்னாடியே போவ, உன்னை பத்தி உன்னுடைய மனைவி என்கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்றா. இத கேட்டு கெவின் ஷாக் ஆகுறான். என்னுடைய மனைவியை உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறான். அப்பதான் பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. கெவின் எப்பயுமே வேலையில ரொம்ப பிஸியா இருப்பான். அதனால வீட்டுக்கு சரியா வரமாட்டான், மனைவி கிட்டயும் சரியா பேச மாட்டான். இதனால அவனுடைய மனைவி எப்பயும் தனிமையிலே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல டிப்ரெஷனுக்கு போறாங்க. அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு யூஜின் அறிமுகமாகறா. எங்களுடைய மதத்துக்கு வாங்க, எங்க கிட்ட வந்தா கவலைகள் தீரும்னு பிரெயின் வாஷ் பண்ணி கெவின் மனைவியை கூட்டிட்டு போறாங்க. அவளும் அந்த குரூப்ல கலந்துக்க ஆரம்பிக்கிறா. அவங்க கடவுளை வழிபட ஆரம்பிக்கிறா. ஆனா ஒரு கட்டத்துல அவளுடைய பொண்ணை தேர்ந்தெடுக்கும் போது அந்த குரூப்பை விட்டு விலகி வந்துடுறா. ஆனா அவங்க சும்மா விடாம கெவின் மனைவிய ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவளை வீடியோ எடுத்து மிரட்டி பொண்ணை கொடுக்க சொல்றாங்க. இத கேட்டு கெவின் நீ சொன்னதெல்லாம் உண்மையா, இத பத்தி என் மனைவி என்கிட்ட சொன்னதே இல்லன்னு சொல்றான். அவ உன்கிட்ட நிறைய முறை சொல்ல முயற்சி பண்ணிருக்கா, அன்னைக்கு கூட கார்ல உன்கிட்ட சொல்ல பார்த்தா, ஆனா நீ கவனிக்காம வெளியே போயிட்ட, இதுக்கு மேலேயும் விட்ட ஆபத்துன்னு தான் அவளை நாங்க கொல்ல முடிவு பண்ணோம்னு
சொல்றா. எங்களுக்கு இப்போ கடவுள் கிடைச்சாச்சு, உன்னை விட உன் பொண்ணை நாங்க நல்லா பார்த்து போன்னு சொல்லி கிளம்புறா. கெவின் கண்ணு முன்னாடியே அவன் பொண்ணை கூட்டிட்டு போறா. கெவின் போலீஸ் கிட்ட நடந்ததை சொல்றான். ஆனா யாருமே அவன் சொல்றத நம்பல. வேற வழி இல்லாம போலீஸ் கிட்ட சண்டை போட்டு வண்டியை திருப்புறான். ஆக்சிடென்ட் ஆகுது. அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வரான். அவனுக்கு ஒருத்தங்க லிப்ட் கொடுக்கறாங்க. பார்த்தா அவங்களும் அந்த குரூப்ல ஒருத்தங்க தான். கெவினை கொல்ல பாக்குறாங்க. அவங்க கிட்ட சண்டை போட்டு 2 பேரையும் கொல்றான். அப்ப கார்ல மேப்ப பார்த்தா அந்த குரூப் இருக்கிற இடம் தெரியுது. அந்த மேப்பை வச்சு கெவின் வரான். யூஜின் பொண்ணை கூட்டிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற அந்த சர்ச்சுக்கு போறா. அந்த இடத்துக்கு கெவினும் வரான். கெவினை பார்த்ததுமே பொண்ணு அப்பா கிட்ட ஓடி போறா. அப்ப யூஜின் கத்தி எடுத்து கெவினை கொல்ல பாக்குறா. 2 பேருக்கும் பயங்கர சண்டை நடக்குது. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அப்ப பொண்ணு பயந்து போய் மலை உச்சில போய் நிக்கிறா. அத பார்த்து யூஜின் பதறி போறா. ஏன்னா அவ தானே கடவுள், அவ விழுந்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப கெவின் ஓடி வந்து பொண்ணை காப்பாத்துறான். யூஜின் கெவினை தலை பாக்குறா. ஆனா தவறு கீழே விழுந்துறா. இப்ப கெவின் யூஜினை பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப அவ கெவினை பார்த்து, அண்ணா என்ன விட்டுடாத, உண்மையிலேயே நான் தான் உன்னுடைய தங்கச்சி. அன்னைக்கு பார்க்ல கூட நீ ஒரு ப்ளூ பலூன் வச்சிருந்தேன்னு சொல்றா. நான் தான் உன்னுடைய தங்கச்சி. இவ்வளவு நாளா என்னதான் அவங்க கடவுளா தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா இப்ப புது கடவுளை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, என்ன காப்பாத்துன்னு சொல்றா. அதுக்கு கெவின், அன்னைக்கு நான் வச்சிருந்தது ப்ளூ பலூன் இல்ல, மஞ்சள் பலூன். நீ என்னுடைய தங்கச்சி இல்ல. ஒருவேளை உண்மையிலேயே நீ என் தங்கச்சியா இருந்தா கூட நீ என் குடும்பத்துக்கு தேவையில்லைன்னு யூஜின் கைய விட்டுறான். மேல இருந்து கீழே விழுந்து யூஜின் இறந்து போறா. இந்த செய்தி வேகமா வெளியே பரவுது. அந்த குரூப்ல இருந்த எல்லாரையுமே கைது பண்றாங்க. கெவின் இப்ப மகிழ்ச்சியா அவன் பொண்ணோட வாழ்ந்து வரான். இதோட படம் முடிவுக்கு வருது. நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். நம்ம சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. பொதுவா வாய்ஸ் ஓவர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு படத்தை பார்த்து அப்படியே ஒப்பிப்பாங்க. பெரும்பான்மையா அந்த படத்துடைய கதை என்னன்னு தெரிஞ்சுப்போமே தவிர அந்த படத்துல இருக்கிற சுவாரஸ்யமான திரைக்கதையை ஆடியன்ஸால ஃபீல் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் அந்த படத்தையே பார்த்தா கூட சுவாரஸ்யமும் இருக்காது. நான் வீடியோ போட ஆரம்பிக்கும் போதே முடிவு பண்ணது என்னன்னா, ஒரு படத்தை முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா சொல்லணும், அதே நேரத்துல ஒரு சினிமா பார்த்த அளவுக்கு சுவாரஸ்யமா சொல்லணும். இப்படி புதுசா தரமான வீடியோவா போட்டா வியூஸ் ரொம்ப நிறைய கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா நான் போட்ட கணக்கு தப்பு. எல்லா வீடியோவும் 1000 வியூ தொடர்றதுக்கே பெரிய விஷயமா இருக்கு. சேனலே ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில தான் இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல வாரத்துக்கு ஒரு வீடியோ பதிலா 3 வீடியோ போட சொல்லிருந்தீங்க. ஆனா நம்ம ஃபார்மேட்டுக்கு அதை போட ரொம்ப கஷ்டம். ஏன்னா தினமும் 9 மணி நேரம் மேல ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு ராத்திரி 8 மணிக்கு மேலதான் வீடியோவே எடிட் பண்ண ஆரம்பிப்பேன். அதுல நல்ல படங்களை தேடி பார்த்து ஸ்கிரிப்ட் எழுத ஒரு நாள், அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அத ராத்திரி 12 மணி மேலதான் பேச முடியும். அப்பதான் வெளி சத்தம் உள்ள கேட்காது. அடுத்த நாள் பெருசா பேசினதை சுருக்கமா ட்ரிம் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோவை எடிட் பண்ணி போடணும். அந்த வீடியோக்கு ஏத்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரை தேடணும். சாதாரணமா படத்தை ஒப்பிச்சு வீடியோ போடுறது ஈஸி, 2-3 நாள போட்டுடலாம். ஆனா சவுண்ட் மிக்சிங் பண்ணி போட ரொம்ப டைம் ஆகும். ஏகப்பட்ட காப்பிரைட் பிரச்சனை வரும். அதெல்லாம் சமாளிச்சு எடிட் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் யூடியூப்ல காப்பிரைட் பிரச்சனை வருதான்னு பார்க்கணும். அப்படி வந்துச்சுன்னா மறுபடியும் அந்த வீடியோவை ரீ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். கடைசியா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வீடியோவை ரிலீஸ் பண்ணலாம். இதை எல்லாத்தையும் தனியா பண்றதுக்கே குறைஞ்சது 1 வாரம் ஆகிரும். ஆனா இவ்வளவு உழைப்ப கொடுத்து தரமான வீடியோக்கள் போட்டாலும் 1000 வியூ வரதே பெரிய விஷயமா இருக்கு. அதனால நம்ம நேயர்கள் கிட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, வீடியோ பாக்குறவங்க மறக்காம கமெண்ட சொல்லுங்க. உங்க லைக்ஸும் கமெண்ட்டும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.